வணக்கம் சகோ. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஈஸியாக பேஜ் நம்பர்ஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இதே எக்ஸல் டாக்குமெண்ட்டில் எப்படி பேஜ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வேர்ட் டாக்குமெண்ட்டில் டேரெக்டாக பேஜ் நம்பர்ஸ், அதில் டாப் ஆஃப் தி பேஜ், பாட்டம் ஆஃப் தி பேஜ், பேஜ் மார்ஜின், ஈவன் பாட்டம் ஆஃப் தி பேஜில் நம்மளுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இதே எக்ஸல் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாக பேஜ் நம்பர்னு எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. ஸோ எப்படி பேஜ் நம்பரை எக்ஸல் டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமன்னர் 23ஆம் புலிகேசி அந்தப்புறம் வருகிறார். பராக் பராக் பராக். யாரங்க? வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்மளால் ஈஸியாக பேஜ் நம்பர் ஆட் பண்ண முடியும். இந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டில் எப்படி பேஜ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இன்சர்ட்டில். ஸோ அதில் போனீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ், ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ யூஸ்வலாக பேஜ் நம்பர் நம்ம ஃபோட்டோவில் தானே கொடுப்போம். அதனால் கோ டு ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அமேசான் சிம்பிள் கூட பேஜ் நம்பர்ன்றது நம்மளுக்கு பாப்அப் ஆகும். ஈவன் டேட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ண ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர்ஸும் நம்மளுக்கு ஆட் ஆகிடும். பார்த்தீங்களா? சப்போஸ் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் பாத்தில் நம்பர் ஆஃப் பேஜஸ்னு இருக்கா. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இப்போ அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்றதை கிளிக் பண்ணிப்போம். தனியாக ஒரு செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கூட நம்மளுக்கு பாப்அப் ஆகிடுச்சு. எங்களை டேட்டா என்டர் பண்ணணுமோ எல்லா இடத்துலையுமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சும்மா வேறு இன்னொரு ஷீட்லையும் ஆட் பண்ணுறேன், டேட்டா ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கூட நம்மளுக்கு பேஜ் நம்பர்ஸ்ன்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஜ் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேஜ் லேஅவுட் போங்க. அதில் பிரிண்ட் டைல்ஸ், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டர் தட் பேஜ் ஆர்டர், ஸோ டிஃபால்ட்டாக டவுன் தென் ஓவர்னு இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஓவர் தென் டவுன் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்மேட்டில் லேஅவுட்டில் உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் ஆட் ஆகும். கிளிக் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 of 5, 2 of 5, ஸோ ஜிக்ஸாக்காக அப்படியே இருக்கா. ஸோ லாஸ்ட் ஆஃப் 5 of 5 அப்படின்னு நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேஜ் நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம், 1 2 3 4 5 கொடுத்துருக்கோம்ல. இல்லை ஸ்டார்டிங் 11 12 ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா சேம் பேஜ் லேஅவுட், பிரிண்ட் டைல்ஸ், அதில் ஃபஸ்ட்டு பேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் நம்பர் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோன்னு இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 11 நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு 21 நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் இங்கே 21 கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு ஷீட்டும் 21 22 ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நம்ம 11 கொடுத்தனால 11 12 13 14 ஒரு ஷீட்டும் ஆட் ஆகிடுச்சு. இல்லை உங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் வேறு எதுனா இமேஜாக இருக்குது, வேர்ட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு பேஜ் நம்பர் வேண்டாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் பேஜ்னு இருக்கா. ஸோ அதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் உங்களுக்கு பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட்டு ரெஸ்பெக்டிவ் ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ்ன்றது ஆட் ஆகும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு மட்டும் பேஜ் நம்பர் இல்லை. ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் வேறு எதனா வேர்ட் டாக்குமெண்ட் இமேஜோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷீட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஓகே சகோ, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ சகோ.